எமது புத்தளம் ஆலங்குடா முஸ்லிம் மகாவித்யாலயத்தின் அடுத்த நிகழ்வாக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் என்ற நிறுவனத்தின் பிரதான அதிதியாக அதிபர் பாத்திமா மகளிர் இஸ்லாமிய கற்கை நிறுவனத்தின் உறுப்பினராக உள்ள SYM சிஹான் ஜமாலி மௌலவி அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹ். புகழ் அனைத்தும் இறைவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் இறுதி தூதர் கண்மணி நாயகம் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது என்றென்றும் உண்டாவதாக என்றதன் பின்னால் ஆலங்குடா முஸ்லிம் மகாவித்யாலயத்தில் இந்த இளம் கண்டுபிடிப்பாளர்களையும் தேர்ச்சி பெற்ற மாணவர்களையும் கௌரவிக்கும் இந்த சபையிலே கலந்து கொள்ள வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாய் இப்பாடசாலையின் அதிபராக கடமை புரிந்து கொண்டிருக்கும் அதிபர் அவர்களுக்கும் ஏனைய உப அதிபர்கள் ஆசான்கள் அதே போன்று இன்றைய இந்த நிகழ்வின் பிரதம அதிதிகளாக கௌரவ அதிதிகளாக இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷனுடைய உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் மற்றும் இப்பாடசாலையின் அபிவிருத்தி சங்க குழு உறுப்பினர்கள், பெற்றார்கள், இன்னும் பெயர் குறிப்பிடப்படாத அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையை மீண்டும் ஒரு முறை இந்த சபையிலே முன்வைப்பதில் மகிழ்வடைகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். இச்சபையிலே நீண்ட நேரம் பேசுவது எனது நோக்கம் அல்ல. என்றாலும் பொறுப்பு என்ற ரீதியிலே சில உண்மைகள், மறைக்கப்பட்ட சில உண்மைகளை சில விடயங்களாக உலகளாவிய ரீதியிலே மறைக்கப்பட்ட விடயங்களை நினைவு கூர்ந்துவிட்டு செல்வது இன்று கௌரவிக்கப்படவிருக்கும் அல்லது எதிர்காலத்திலே சாதிக்க துடித்துக் கொண்டிருக்கும் ஏனைய மாணவ மாணவிகளுக்கும் ஒரு பிரயோசனமாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே, பொதுவாக உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமும் முஸ்லிம்களும் குறிப்பாக கல்வித்துறைக்கு என்ன பணியாற்றியிருக்கிறார்கள், இந்த கல்வித்துறையில் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதனை அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எதற்றை சாதித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி பரவலாக அது பரப்பி விடப்பட்டிருக்கிறது. இதனால் இன்றைய இஸ்லாமிய சமூகமும் கூட அந்த கேள்வியில் ஏதோ ஒரு உண்மை இருக்கின்றதை போன்று நினைத்து இஸ்லாம் என்று ஐடென்டிஃபை பண்ணப்பட்டதுக்கும் சிலர்கள் தயங்குகிறார்கள். ஆனால் உண்மை நிலவரம் என்ன, இந்த உலகத்திற்கு என்ன நடந்தது என்று வரலாறுகள் அன்றைக்கு ஒரு கல்வி சார்ந்த ஒரு செமினாரிலே கலந்து கொண்டிருந்தேன். அந்த நேரத்திலே ஜாமியா நலிமியாவினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர்களும் மூத்த ஆளுங்களில் ஒருவர் அஷேக் அகார் நலிமி ஹஸ்ரத் அவர்கள் பேசுகின்ற பொழுது ஆசிரியர்களுடைய பணிகளை சொல்லி காட்டினார்கள். படித்துக் கொடுக்க வேண்டியதல்ல ஆசிரியர்கள், அது கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அரபு கல்லூரிகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய கல்வி நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, படித்துக் கொடுக்க வேண்டிய அவசியம் தற்பொழுது இல்லை. படிக்கும் வழிகாட்டல்களை செய்வதே அவர்களின் மிகப்பெரிய பொறுப்புன்னு சொன்னார்கள். படிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு சிலபஸ் போட்டு படிச்சு ஆளாகின்றார்கள் என்ற அந்த விகிதாசாரத்தையும் விட செல்ஃப் ஸ்டடிஸ் மூலம், சுய படித்தல் மூலம், கற்றல் மூலம் சாதனை புரிகின்றவர்கள் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இன்று அந்த தரவுகளை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது உலகளாவிய ரீதியிலே இஸ்லாமியர்களின் கண்டுபிடிப்புகளும் இஸ்லாமியர்களின் அறிவியல் சார்ந்த சாதனைகளும் அது திட்டமிட்டோ என்னவோ எங்களுக்கு தெரியவில்லை, மறக்கடிக்கப்பட்டு மறைக்கப்பட்டும் இருக்கின்றன. அன்புக்குரியவர்களை, நாம் இருக்கக்கூடிய பொதுவாக நாம் அனைத்து இன மத மொழி என வேறுபாடுகள் இன்றி மனிதன் என்ற உடல் உயிர் சார்ந்த அந்த படைப்பினங்கள் இந்த புவிகோளத்துக்கு மேலால் இருந்து கொண்டு உடல் உயிர் சார்ந்த மனிதர்களாகிய நாங்கள் கல்வியின் மூலமும் சாதனைகள் மூலமும் இவ்வையகத்தை ஒளியுறச் செய்ய வேண்டிய மிகப்பெரிய தார்மீக பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள்.
அன்புக்குரியவர்களே, எங்களுடைய இஸ்லாம் என்பது அறிவியலுக்கு எதிரான மார்க்கம் அல்ல. இஸ்லாம் என்பது, இஸ்லாமியர்கள் என்பது அறிவியலுக்கு விரோதமானது அல்ல. புதிய கண்டுபிடிப்புகளை விட்டும் அப்பாற்பட்டது அல்ல. நான் நினைக்கிறேன், அரபிக் லாங்குவேஜில் இஸ்லாமியர்களில் பழங்கால அறிஞர்கள் சாதித்த சாதனைகள் கோர்வை செய்யப்பட்ட கிதாபுகள் ஏராளமானவை. அந்த ஒரு தரவிலே நான் பார்த்தேன், அவர்களிலே கோர்வை செய்யப்பட்ட அரபு மொழி சார்ந்த கிதாபுகள் இன்னும் எத்தனையோ மொழிபெயர்ப்பு செய்யப்படாத, நவீன மொழிகளிலே மொழிபெயர்ப்பு செய்யப்படாத, இன்றைக்கு சில யூனிவர்சிட்டிஸ்கள் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எங்களோட மதரசா ஆபீஸும் ஒரு யாழ்ப்பாண யூனிவர்சிட்டியில இருந்து ஒருத்தர் வந்திருந்தார், ஒரு ஸ்டூடெண்ட். அவர் ஒரு ரிசர்ச் பண்ற நேரம் சொன்னது, அவருடைய அந்த இஸ்லாமிக் ஃபேக்கல்ட்டில அவர் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன, ஒரு நூல் எடுத்து அதை தமிழாக்கம் செஞ்சு அதை மக்கள் மயப்படுத்துவது என்னுடைய நோக்கம். அதன் மூலமாக குறிப்பாக இலங்கை திருநாட்டிலே இஸ்லாமியர்கள் என்ன பங்களிப்பு செய்திருக்கிறார்கள் என்ற விடயத்தை மக்கள் மனதிலே கொள்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு சாதாரணமான ஒரு பெண், ஒரு மாணவி அதில் இறங்கி இருக்கிறது, சந்தோஷம் அளிக்கின்றது. வரலாறுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது மாத்திரமல்ல, எங்களுடைய இஸ்லாம் சார்ந்த இந்த விடயங்களாக இருந்தாலும் நாங்கள் பொதுவாக மேடைகளிலும் பல நிகழ்வுகளிலும் பேசுகிறது தான் எங்களோட உம்மத்து இக்ரா என்ற வார்த்தையை கொண்டு உருவாக்கப்பட்டது. உண்மையாகவே இக்ரா என்ற ஓதுவீராக, படிப்பீராக, கற்பீராக என்ற கல்வி சார்ந்த விடயங்களோடு செல்கின்ற ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கம் இருக்கிறது. நபியுடைய அந்த 23 வருட கால நுபுவத்துடைய காலத்தில கூட நபியுடைய செயற்பாடுகளும் இன்றைக்கு முழு உலகமும் வியந்து பார்க்கின்ற அளவுக்கு எழுத வாசிக்க தெரியாத ஒரு நபி ஆகும். ஆனா இன்றைக்கும் சயின்டிபிக்கலா எங்களோட ஒரு ஆசிரியர் ஹதீஸ் கலையில எங்களுக்கு ஓதி தந்த ஒருத்தர் எல்லாருக்கும் தெரியுமா இருக்கும் நினைக்கிறேன், உஸ்தாத் அஹ்மத் மஃபாஸ் முஃப்தி ஹஸ்ரத் அவர்கள் அமெரிக்காவுக்கு ஒரு விஜயம் சென்றிருந்தார். அங்க சென்றிருந்த ஒரு சம்பவத்தை அவர் கூறுகிறார். ஒரு காட்டு பிரதேசத்தில் அவரோட டிராவலிங் கொண்டு நீண்ட கிலோமீட்டர் தூரங்களை கொண்ட பயணம். அதில் நீண்ட தூரம் பிரயாணம் செய்து எங்க போறன்னு தெரியல. ஒரு பெரிய ஒரு காட்டுக்குள்ள பெரிய ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. பார்க்கிறதுக்கு அழகான ஒரு ரூபம், இத மாதிரியான ஒரு ஜுப்பா அணிஞ்சு கொண்டு, இத மாதிரி பெரிய தாடி வச்சு கொண்டு ஒரு வகையான ஒரு கூட்டம் இயங்கி கொண்டிருக்கிறது. அவங்க 24 hours அந்த யூனிவர்சிட்டியில அவங்களோட ஒர்க் எல்லாம் நடந்து கொண்டும் இருக்குது. ஆச்சரியமாக இருந்த பார்க்கிறதுக்கு ஒரு இஸ்லாமிய சூழல். அவர் கேட்டாரு, இது என்ன விஷயம், ஏன் இப்படி? இல்ல, இன்னும் பாருங்க, சுற்றி வளைச்சு பாருங்க. எல்லா ஃபேக்கல்ட்டிகளையும் இன்னைக்கு நவீன அந்த இயந்திரங்களை எல்லாம் பயன்படுத்தி கொண்டு ஆய்வில் இருக்கிறார்கள். கிட்ட போனாலும் பக்கத்துல யாராவது வந்திருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவு வேகமாக ஆராய்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. எல்லாம் முடிஞ்சு வெளியே வார நேரம் தான் அவங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, இது எங்களுடைய இஸ்லாமியர்கள் அல்ல, இது யகூதிகள் என்ற ஏதோ ஒரு பாஷையில இன்னொரு மதத்தவர்கள் செய்கிறார்கள். நான் என்ன இந்த இடத்துல சொல்ல வருகிறேன் என்றால், அவர்கள் அனைவரும் எதனை ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், குர்ஆனுடைய ஆயத்துக்களை, விஞ்ஞான ரீதியான ஆயத்துக்கள் வசனங்களை எடுத்து அது ரீதியாக ஆய்வுகளை மேற்கொண்டு கொண்டிருக்கிறார்கள் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அந்த இடத்துல ஞாபகப்படுத்தப்பட்டு, ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு நபியுடைய வாயின் மூலம் வெளியாக்கப்பட்ட அல்லாஹ்வுடைய வஹையுடைய அந்த குர்ஆன் உடைய வசனத்திலிருந்து தொகுத்தெடுக்கப்பட்டதுதான் இக்ரா என்ற வார்த்தை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எங்களோட உம்மத்து படிக்க வேண்டிய அவர்களை காணப்பட்டு அவர்களுக்கு சரியான முறையிலே போதிக்கப்பட்டு உற்சாகப்படுத்தப்பட்டு வாழ்க்கையில 2 கூட்டத்தை எங்களோட பக்கத்திலே வைக்கவான ஒரு அட்வைஸ் இருக்குது. ஒன்று எங்களை பயமுறுத்துறவங்க, இன்னொன்று எங்களை பலவீனப்படுத்துறவங்க. இந்த 2 கூட்டத்திலையும் ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, கூட்டு வாழ்க்கையிலையும் சரி, பக்கத்தில் வைத்திருக்க கூடாது. ஒண்ணுக்கு இப்படி இருக்குது, நெகட்டிவ் மட்டும் சொல்ற, பாசிட்டிவ் ஒன்று சொல்றது இல்லை. நெகட்டிவ் மட்டும் சொல்லி வியாபாரம் ஆரம்பிக்க போற, அது இப்படி இருக்குது, அப்படி இருக்குது, அது இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், அதெல்லாம் படிக்கணும். ஆனால் அதனை ஒருவருக்கு கூறுவதன் மூலம் அவர் வீழ்ச்சி அடைவார் சொன்னால் அதனை கூறக்கூடாது. அதற்கு வேற்று மாற்று வழிகளை கையாள வேண்டும். என அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய வரலாற்றுல பாருங்க இன்றைக்கு என்ன நடந்திருக்குது என்றால், நிறைய அறிஞர்கள் எங்களுக்கு இனம் காட்டலாம். சும்மா தேடி பார்த்ததில்ல. இன்றைக்கு நாங்களும் கூட எங்களுக்கும் முஸ்லிம் சமுதாயத்தினர்களுக்கும் அது தெரியும் நினைக்கல. விமானத்தை கண்டுபிடிச்சவர் யார் என்று சொல்லி நாங்க பொதுவாக ரைட் சகோதரர்கள் கண்டுபிடித்தார்கள் என்று பல பேர் அதை பத்தி நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனா அவர் காண்றதுக்கு முன்பதாக ஒரு இஸ்லாமிய அறிஞர் அதுல
செஞ்சிருக்கிறார். அவர் அதனை சிறு வயதில் இருந்தே ஆகாயத்தில் பறக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் வருகின்ற பொழுது இஸ்லாமியர்களை கண்டுபிடிப்பு என்ற அந்த விடயத்தை சற்று வாசித்துக் கொண்டு வந்தேன். இது உண்மையிலே அந்த கண்டுபிடித்த அந்த ரைட் சகோதரர்கள் கண்டுபிடிப்பதற்கு கிட்டத்தட்ட பல ஆயிரம் வருடத்துகளுக்கு முன்பதாக இன்னொரு இஸ்லாமியர் அதில் என்ன செஞ்சிருக்கிறார், விண்ணில் அதனை பரிகாசமாக ஒரு ஜோக்காக புன்னகை தரக்கூடிய எழுதியிருக்கிறாங்க. அதை விண்ணில் ஆகாயத்துல பறக்கணும் என்று அவருக்கு ஒரு ஆசை சின்ன வயசுல இருந்துச்சு. இந்த ஸ்கூல் அந்த மாணவர்களோட தொடர்பானதா இருக்கும் நினைக்கிறேன். சின்ன வயசுல இருந்தே சாதிக்கணும் என்ற எண்ணம் உள்ளத்துல வர வேண்டும் என்று அவர் அதை கண்டுபிடிக்கிறார். அதை கண்டுபிடிச்சு அவர் ஆகாயத்துல சற்று நேரம் மக்களுக்கு முன்பதாக அவர் பறந்து காட்டினார். ஏதோ ஒரு செயற்கை மூலமாக அவர் பறந்து காட்டினார். ஆனா அவரோட கண்டுபிடிப்புகள் அந்த நேரம் அதை எப்படி கீழே இறக்கணும் என்று அவரை கண்டுபிடிக்கல. அதனால கீழே விழுந்து முறிவும் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி அந்த ஆர்டிக்கல்ல அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு கணினி எடுத்துக்கொண்டாலும் சரி, கம்ப்யூட்டர் எடுத்துக்கொண்டாலும் சார்லஸ் பாபேஜ் கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னால் அதனுடைய மூல விஷயத்தை கண்டுபிடிச்சு உலகத்துக்கு கொடுத்தவர் ஒரு முஸ்லிம். இது போன்று புவியியல், தாவரவியல், மண்ணியல் போன்ற எத்துணை கண்டுபிடிப்புகள் இஸ்லாத்துக்கும் அன்றைய காலத்தில் அறிஞர்களுக்கும் மத்தியில நிறைய தொடர்பு இருக்கிறது. இஸ்லாமியர்களின் திருநாமங்கள் இன்று அதை மோடிஃபை பண்ணப்பட்டு ஒருத்தர் ஒன்றை கண்டுபிடிக்கிறார், அதுக்கு கொண்டு போய் இன்னொருத்தர் மோடிஃபை பண்றாரு, அதை யூஸ்ஃபுல்லா ஆக்குறாரு, பழையவர்கள் பேர் நீக்கப்படுகிறது. இன்னைக்கு மருத்துவத்திலே இன்றைக்கும் அலிசீனா அவர்கள் கோர்வை செய்த கிதாபுகள் என்ற கிதாபு இன்றைக்கும் டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டு அவருடைய முறையில் சின்ன விஷயங்கள், இரத்தம் ஒரு காயத்திலே இருந்து இரத்த போக்கு வருவதாயிருந்தால் அந்த இரத்த போக்கை நிறுத்துவதற்கு பஞ்சு உபயோகிக்க வேண்டும் என்ற முறையை கண்டுபிடித்தது அது முதலாக இஸ்லாமியர்கள் என்று ஏராளம் ஆச்சரியம் வியக்க வைக்கிறது. அப்ப இதுக்கு முன்னால கண்டுபிடிச்சது எல்லாம் ஏன் வரலாறு ரீதியாக தகவல் ரீதியாக வருவதில்லை என்ற விஷயம் என்றா இன்றைக்கு அந்த அளவு நான் சொன்னேன் ஆரம்பத்தில் எங்களோட உம்மத்தும் இன்றைக்கு அதை பின்வாங்கி இருக்கிறாங்க. எப்படின்னா நாங்க இந்த கல்வியோட தொடர்புடையவர்கள் அல்ல, இஸ்லாமிக் ஐடென்டிஃபை பண்ற நேரம் நாங்க எஜுகேஷனை விட்டும் தூரமாகித்தான் இருப்போம் என்று சொல்லி. எனவே இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல நினைக்கிறேன். இந்த நோட்ஸுகள் எல்லாம் பழங்கால சாதனைகளையும் சம்பவங்களையும் பேசி தீர்த்து கேட்டு முடிப்பதற்கல்ல. இளம் குர்ஆன்ல அல்லாஹ் வரலாறு எல்லாம் சொல்ற நேரம் ஒரு விஷயத்தை சொல்றான், இன்ன ஃபீ ذلك لعبرة لأولي الأبصار. இன்ன ஃபீ ذلك لعبرة. அந்த சம்பவங்களிலும் அந்த நிகழ்வுகளிலும் புத்தி உள்ளவர்களுக்கு படிப்பினை உண்டுன்னு சொல்றார்கள். யார் சம்பவம் கேட்டு தனது மனதிலே ஒரு யுக்தியையும் ஒரு உறுதியையும் எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்தான் சம்பவம் படித்ததில் முக்கியமானவர் என்ற விடயம் இந்த இடத்திலே நான் பதிவு செய்ய விரும்பிக் கொள்கிறேன். இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே நாங்க வருவதற்கு கொஞ்சம் பிரயாணத்தில் தடங்கள் ஏற்பட்டது. 1000 கோழைகளை ஸ்கூல்ல இருந்து சேர்மார் எல்லாம் எங்களுக்கு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் சேர்மார் சொல்றதுக்கு முன்னால அரவருக்கு முன்னால இறங்கணும் என்று சொல்லி, என்றாலும் எங்களோட பிரயாண தடங்கங்கள் எங்களுக்கு அது அசௌகரியத்தை ஏற்படுத்தியது. எனவே எங்களோட இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷனுடைய உறுப்பினர்கள் சார்பாக நான் இந்த இடத்திலே பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன். தாமதித்ததற்காக வேண்டி இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். நீங்களும் இன்ஷால் எல்லாரும் சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் FB தனி அக்கௌண்ட் இருக்கும், எல்லாருக்கும் வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது, எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிறான். உலகத்துல எந்த விதமான குவாலிபிகேஷனும் இல்லாம பயன்படுத்தியலுமான உதாரணம் அந்த சோசியல் மீடியா. எல்லாருக்கும் எந்த தென்னை மரம் ஏறவனுக்கு ஒரு ட்ரைனிங் தேவை. ஆனா ஒருத்தருக்கு யூஸ் பண்றதுக்கு அவருக்கு மொபைல் தேவையில்லை, சல்லியை கொடுத்தாச்சு எடுத்துக்கணும். பயங்கரமான விஷயம். ஒரு கம்யூனிகேஷன்ல கொடுக்குற எனக்கு வாட்ஸ்அப் வேணும், வாட்ஸ்அப்புக்கு முன்னால் எத்தினோண்டு இருக்குது, ஜிமெயில் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும், அதுக்கு நம்பர் கொடுக்கணும், அந்த பாஸ்வேர்டு உண்டு, பாஸ்வேர்டு கூட என்னென்ன சரி போடுங்கன்னுவார். அவரோட கையில தான் பாஸ்வேர்டு இருக்கும். வேண்டிய நேரம் எங்களை ஹேக் பண்ணி கொடுக்கும், வேண்டிய நேரம் எங்களோட விஷயங்கள் எல்லாம் எங்களுடைய அப்டேட் எல்லாம் ஆகிக்கொண்டிருக்கும். நவீன யுகத்தில் நடந்தவைகள் இருக்கும். எல்லாரும் தேடி பார்ப்போம், நியாயமான சில விஷயங்களை தேடி பாருங்க. இஸ்லாமிய அறிஞர்கள்ட்ட நிறைய அறிஞர்கள் இருந்திருக்கிறார்கள், முக்கியமான விஞ்ஞான சார்பாக நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் அறிஞர்களாக வரலாறிலே பதியப்பட்டார்களோ அவர்கள் அனைவரும் ஒன்றோ எழுத்தாளர்கள், ஒரு கலையில் இருக்கல. ஒரு மனிதன் பல துறை சார்ந்த கலைஞராக செயல்பட்டார். ஒரு மனிதர் தான் அவர் எழுத்தாளர், அவர் ஒரு புவியியல் அறிவாளி, அவர் ஒரு விண்ணியல் அறிவாளியாக இருந்திருக்கிறார். அவர் ஒரு இப்படியான பல துறைகள் எப்படி சாதிச்சாங்கண்டா அவங்க எல்லார பேருக்கு பின்னாலேயும் அவருடைய மார்க்க சைடும் அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கத்தில் இவருடைய பணிவு எப்படி, இவருடைய இபாதத் எப்படி,
நான் நினைக்கிறேன் அண்மை காலத்தில் என்னுட்பட சொல்கிறேன், நான் பேசுகிறேன் என்பதற்காக எல்லாத்திலையும் சரின்னு நான் சொல்ல வரையில்லை. அண்மை காலத்தில் எங்களுக்கு தெரியும் ஏன் இஸ்லாமியர்களுக்கு சாதிக்க இயலாத பிரச்சனைண்டா, நான் நினைக்கிறேன் மார்க்கத்துடைய உண்மையான நிழலை விட்டும் தூரமாகி நாங்க முயற்சி செய்வதுதான் எங்களோட முயற்சி பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று பிரயோஜனமற்றதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். எனவே இன்று கௌரவிக்கப்படக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களையும் வாழ்த்தி, அதாவது ஏனைய மாணவர்களும் இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன்ல இன்ஷா அல்லாஹ் அவங்களை நாங்கள் ஏனையவர்களின் கௌரவிக்கும் ஒரு ஃபங்க்ஷன் எங்களுக்கு ஏற்பாடு செய்து தரப்பட வேண்டும் என்று கூறி எனது உரையை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். வாய்ப்பளித்த அல்லாஹ்வுக்கு நன்றி. ஜஸாக்குமுல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. உரையை நிகழ்த்தி சென்ற பாத்திமா மகளிர் இஸ்லாமிய கற்கை நிறுவனத்தின் உறுப்பினரான எஸ்.ஒய்.எம். சிஹான் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள்.